எப்படி வாரம் தவறாம வெள்ளிக்கிழமை வருதோ அப்படி வாரம் தவறாம ஒரு சூப்பர் ஹீரோ படமும் ஹாலிவுட்ல வந்துருது பாஸ். இவ்ளோ நாளா பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க், அவெஞ்சர்ஸ், கேப்டன் அமெரிக்கான்னு பாத்துட்டு இருந்த நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆண்ட்மேன் படம் காமிச்சிருக்காங்க. இதுல புதுசா என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, மத்த சூப்பர் ஹீரோஸ்லாம் சண்டை போடும்போது அமெரிக்கால கண்டிப்பா ஏதோ ஒரு நகரம் கண்டமாகும். ஆனா ஆண்ட்மேனும் அவர் எதிரியும் சண்டை போடுறப்போ ஒரு சின்ன குழந்தையோட பொம்மை ரயில் மட்டும் தாங்க கண்டமாகுது. அதுக்கப்புறம் அந்த ரயில் ரொம்ப பெருசாகிறது வேற விஷயம். சோ ஆண்ட்மேன் என்ன பண்ணுவார், பொசுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு சின்னதாகிடுவார். அதுவும் கண்ணுக்கு தெரியாத சைஸ்ல. கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நடிப்ப, தெரியவே இல்லைன்னா அந்த பாயிண்ட வச்சுதாங்க படத்துல பல விஷயங்களை டைரக்டர் செஞ்சிருக்காரு. அது போக இதுக்கு முன்னாடி பல காமெடி படங்களை இயக்குன டைரக்டர் அப்படின்றதன் காரணமாக இந்த படத்துல காமெடியும் மத்த ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படங்களோட கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஹீரோவும் காமெடி ஹீரோ தான். சோ இதுல காமெடி அசால்ட்டா அழுது பாஸ். எல்லா சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இதுலயும் நம்ம ஆண்ட்மேனுக்கு உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா நல்ல சயின்டிஸ்ட் ஒரு ஃபார்முலாவை உருவாக்க அதை வில்லன் கேங் துரத்துது. சோ டக்குன்னு சின்னதாகி பெருசாகிற சூட்டை மாட்டிக்கிட்டு ஐயோ கதையை சொல்லிட்டானே இவன் சொல்லிட்டு நீங்க ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன வரைக்கும் ஏற்கனவே ட்ரெய்லர்லயே வந்துருச்சு. சோ எதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்? விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காக. பாகுபலி சிஜி ஒர்க் சூப்பர்மா ஃபென்டாஸ்டிக் எக்ஸலன்ட் பலே இப்பெல்லாம் சொல்ற ஆள்னா இதுல அதை விட 100 மடங்கு அதிகமா சிஜி இருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவோட செகண்ட் பார்ட்ல இரும்புல ரெக்கையெல்லாம் மாட்டிட்டு ஒருத்தர் வருவாரு, அவரும் இந்த படத்துல இருக்காருங்க. அவருக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை காட்சிகள்லாம் வேற இருக்கு. ஒரு சின்ன கீச்செயின், அந்த கீச்செயினை வச்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல பண்ற அலும்பு இருக்குதே, ஐயோ நீங்க பார்க்கும்போது புரியும் பாஸ். அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அடியாலா இந்த படத்துல எறும்புகள்லாம் வருதுங்க, வகை வகையான எறும்புகள். அதுக்கப்புறம் இந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டை இந்த படத்துலயும் 2 தரம் 2 டைமென்ஷன்ல டைரக்டர் யூஸ் பண்ணிருக்கார். போற போக்க பார்த்தா பாசம் காட்டுறதுல ஹாலிவுட் காரங்க நம்மள மிஞ்சிடுவாங்க போல பாஸ். சோ இந்த வாரம் வீட்டுல இருக்கிற எறும்புகளுக்கு உங்க வீட்டு ஜூனியர் தீனி எல்லாம் போட்டு பாசமா பாத்துக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தோட இந்த ஆண்ட்மேன் படம் நீங்க பார்க்கலாம் பாஸ். எல்லா மார்வெல் ஸ்டுடியோஸ் படத்திலையும் எண்ட் கிரெடிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில சீன் வரும். இந்த படத்துல அந்த காட்சிகளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மத்த படங்கள் மாதிரி மொக்கையான சீன்லாம் இல்லாம சூப்பரான சீனை உள்ள வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் பாஸ்.